டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினப்பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷ தன்மை, இந்த நாளின் பஞ்சாங்கம் குறிப்பை முதலிலே பார்க்கலாம். இன்றைய நாள் 30/3/2019. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய திதி தசமி தேய்பிறை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் 3:37 வரை, அதற்கு பிறகு திருவோணம். இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி. இன்றைய வணங்கத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமத்கனி மகரிஷி. யாரெல்லாம் சனிக்கிழமையிலே பிறந்தார்கள், யாரெல்லாம் மகர ராசியை சார்ந்தவர்களோ கும்ப ராசியை சார்ந்தவர்களோ, யாரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி என்ற சனி நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்கள், யாரெல்லாம் மேற்கு தலைவாசல் வைத்து வாஸ்து ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் 8, 17, 26 பிறந்தார்களோ, யாரெல்லாம் 4, 13, 22, 31 பிறந்தார், யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ, பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இன்று மாலை பொழுதிலே அனுமன் ஆலயத்திலே நெய் தீபம் போட்டு ஏற்றி வர மகத்தான பலனை எட்டுவார். அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை சொல்லி வர நற்பலன்களை எட்டுவார்கள். இப்பொழுது 12 ராசிகளுடைய பலாபலனை பெறுவதற்கு முன்பு முதலிலே மேஷராசி. இந்த மேஷராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களே, தைரியத்துக்கு பேர் போனவர்கள், வீரியத்துக்கு பேர் போனவர்கள், மேலும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், வீரியத்தை தன்னகத்தே கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள். இன்றைய நாளிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட பயணம் இருக்கும், விரயம் இருக்கும், வியாதிகளுடைய அவஸ்தை இருக்கும். இருந்த போதிலும் கூட நீங்கள் நினைத்த காரியம் மாலை பொழுதிலே உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். காலை பொழுதிலே உழைப்பிலே கவனம் செலுத்தி வந்தார். இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று சோர்வான நாளாக இருந்தால் இனிப்பான நாளாக முடியும். முருகனை ஒன்று பாம்பன் சாமி அல்லது அருணகிரியை குருவாக, மானசீக குருவாக ஏற்று ஒரு முறை திருவான்மியூரில் இருக்கின்ற பாம்பன் சாமி சமாதிக்கு சென்று அவரை மனதார வணங்கி வருகின்ற சித்ரா பௌர்ணமி திருவிழாவிலே கலந்து கொண்டார் மேஷ ராசிக்காரர்களுக்கு நினைத்தது பலிதமாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை அடங்கிய சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் சிவனின் சின்னத்தை உங்களுடைய ராசி சின்னமாக கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள், தொடுக்கின்ற காரியங்கள், முயற்சி செய்கின்ற காரியங்கள் இளைய சகோதரத்தின் மூலமாக வெற்றியை பெற்று ஆனந்த நிலையை எட்டி
இன்று மகிழ்ச்சியாக நீங்கள் உலா வரலாம். செய்த காரியங்கள் அனைத்தும் பலிதமாகும். தகுந்த வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து வழிநடத்துகின்ற இந்த நாளிலே மதுரை மீனாட்சி அம்மனை காலையில் எழுந்தவுடனே நீங்கள் வணங்கி மீனாட்சி காயத்ரி சொல்லி வர எதிர்பார்க்காத அந்த லாபங்களை கூட இன்றைய தினத்திலே உங்களை வந்து அடையும்படி நீங்கள் செய்துவிடலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய புத்திசாலித்தனத்துக்கு பேர் போன கவர்ச்சியாக பேசுகின்ற தன்மையிலே 12 ராசிகளிலே முதலிடத்தை பெற்றவர்களே அறிவே துணை என்று வாழுகின்ற இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் சந்திராஷ்டமம் ஆக்கப்பூர்வமான வேலை, மங்களகரமான வேலை இன்றைய தினத்திலே செய்யக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டிங் ஈடுபடக்கூடாது. ஷூரிட்டி கேரண்டி கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது. இன்றைய தினத்தே பயணத்திலே முழு கவனத்தை செலுத்தி ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். சைவ உணவை ஏற்க வேண்டும். சமாதானமாக சென்றால், நிதானமாக சென்றால் இந்த சந்திராஷ்டம் உங்களை தாக்காது. கடக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய ஞாபக சக்திக்கு பேர் போன்ற கற்பனா சக்தி மிகுந்த உணர்ச்சி மிகுந்த உணர்ச்சி வழியிலே செல்லுகின்ற அன்புக்கு அடிமையான கடக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுடைய மனைவியின் மூலமாக சக பாகஸ்தர்களின் மூலமாக விரயங்கள் வந்தாலும் கூட ஆதாயங்கள் வந்து மாலை நேரத்திலே ஒரு இனிப்பை உங்களுக்கு கொடுத்து இந்த நாளுக்குரிய பரிசையும் கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஆட்டுகின்ற நாளில் ஆதி பராசக்தியை வணங்கி முருக வழிபாடை தொடர்ந்து அறுபடை முருகனின் ஒரு வீடுக்காக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சென்று திரும்பும் பொழுது கந்தனின் அருளாசி உங்களுக்கு தொடர்ச்சி நிலையில் வந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் காட்டும். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட நிர்வாக திறமைக்கு கெட்டிக்காரனார், அரசியல் வசியம் உள்ள, அரசாங்கத்தை ஏற்று நடத்துகின்ற தலைமை பதவியை விரும்பாத அடைகின்ற சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே வாழ்க்கையின் துணை பாகஸ்தர்களின் மூலமாக நற்பயனை நீங்கள் எட்டுவீர்கள். மேலும் இன்றைய நாள் வெளிநாட்டிலே இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல், சக அதிகாரிகளுடைய ஊக்குவிப்பு, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைய நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு சிவபதிகத்தையோ அல்லது சிவகாயத்திரியோ தொடர்ந்து சொல்லி வரும்பொழுது பட்டினத்து செட்டி என்று சொல்லப்பட்ட அந்த சித்தரை நோக்கி காலையிலே 5 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் தியானம் செய்து வர உடலிலே உள்ள சக்கரங்கள் இயங்கி நல்ல அறிவுபூர்வமான மார்க்கத்திலே செல்லும். கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள். உத்திரம் 2, 3, 4, அர்த்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்களே கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழுகின்ற, ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து வெற்றி வாகை சூடுகின்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே ஒரு அலைச்சல் உண்டு, பயணம் உண்டு. ஆனால்
நாளின் இறுதி பகுதியிலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, லாபம் உண்டு என்பதை உணர்ந்து நீங்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் இந்த நாளும் பொன்னாலே நீங்கள் எப்பொழுதும் விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ற அரிய மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி யாருக்கெல்லாம் ஆரோக்கிய குறைவு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நாராயணியத்தை படித்து பல நன்மைகளை எட்டலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய எடை போட்டு நடை போடுகின்ற துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு கிரகங்கள் இப்பொழுது சாதகமாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பையும் போட்டியும் தகர்த்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். நோய்கள் அடக்கமாக இருந்து மருந்து மாத்திரைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கின்ற இந்த நாளிலே நீங்கள் வெற்றியை குவிக்க பெருமாளை அனுதினமும் நினைத்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் திருப்பதி சென்று திருப்பங்களை பெற்று நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய வேதனையை ஏற்று சாதனையை செய்கின்ற, அவமானங்கள் பட்டு வருமானங்களை குவிக்கின்ற, மனசோர்வு அடைந்தாலும் அந்த சோர்வுக்கே சோர்வை உண்டாக்கி வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் மறைமுகமாக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு தகுந்தால் போன்று அரசாங்கத்தின் மூலம், அரசு மூலம், அரசு அதிகாரிகளின் மூலம் சாதகமான ஒரு போக்கு தென்படுவதா அதனுடைய குறிப்பை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சகாயமான நாளே. முருக வழிபாடை நீங்கள் ருசித்து ரசித்து ஒரு முறை திருச்செந்தூர் சென்று திரும்பி வரும் பொழுது பலவிதமான மாற்றங்கள், ஏற்றங்கள், ஏமாற்றங்கள் என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம். மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய சக்திக்கு பேர் போன, பக்திக்கு பேர் போன, ஆத்ம சக்திக்கு பேர் போன, ஆன்மீகத்துக்கு பேர் போன தனுசு ராசிக்காரர் இன்றைய தினம் குழப்பமான ஒரு தினமாக இருந்தாலும், வேலை பலு அதிகமாக இருந்தால், நாளின் இறுதி பகுதியிலே உங்கள் தந்தையின் மூலமாகவோ அல்லது குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ நீங்க நீண்ட நாள் எதிர்பார்த்து அதை விரும்பிய ஒரு காரியம் பழுத்து அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிக்கலாம். மகான்களுடைய வழிபாடு, குறிப்பாக பாம்பன் சுவாமிகளை திருவான்மியூர் அவருடைய சமாதிக்கு சென்று வணங்கி திரும்பி வர திருப்பங்கள் உண்டாகும். பாம்பன் சாமியை குருவாக ஏற்று நீங்கள் முருகனை வணங்கும் போது முருக வசியம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கணும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிகளுக்கும் தலைவனாக இருக்கின்ற, தொழிலின் ரகசியத்தை திரட்டி வழி நடத்துகின்ற, அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருக்கின்ற மகரமே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சியின் காரணமாக, உழைப்பின் காரணமாக வெற்றியை அறுவடை செய்வீர்கள். நாளின் இறுதி பகுதியிலே அதற்கான ஊதியம், அதற்கான பரிசு, அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்து காவல் தெய்வங்களை வணங்கி ஏவல் தொல்லைகளை நீங்கள் ஒழிக்கலாம்.
அப்படிப்பட்ட ஐயனார் வழிபாடு, சுடலை வழிபாடு, மாடன் வழிபாடு, இது எல்லாமே முனீஸ்வரன் வழிபாடு, குட்டி ஆண்டவருடைய வழிபாடு மகத்தான சக்தி. கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கும் இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கி உடத்தின் உள்ளே இட்ட விளக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கலங்கரை விளக்காக மாறி சாதனையை செய்து சோதனையை வென்று வாழ்க்கையை நடத்துகின்ற கும்ப ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே நீங்கள் சொல்லுகின்ற வாக்கியத்திலே வார்த்தையிலே எரிச்சலை உண்டாக்கக்கூடாது. காரியமா வீரியமா என்று நினைத்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்களே, அதுபோல நினைத்து கையாண்டால் இந்த நாளின் வெற்றி பகுதியை இனிப்பாக நீங்கள் கணிக்கலாம். கால பைரவரை வணங்கி கால பைரவரின் துணையாக இருக்கின்ற அந்த தெரு நாய்களுக்கு அல்லது வீட்டிலே வளர்க்கின்ற நாய்களுக்கு உணவுகளை வழங்கி உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கி தெய்வ சக்திக்கு மிஞ்சின சக்தி இல்லை. பக்தியே சக்தியை பெருக்கும். ஆன்மீகமே நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு இகம் அகம் புறம் என்று நம்மை வலுப்படுத்தி வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த மீனராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே கடனை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இன்றைய தினத்திலே உங்கள் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும். போகின்ற பயணத்திலே நீங்கள் கவனத்தை குவித்து வருகின்ற ஆபத்தையும் விபத்தையும் தடுக்க முன்னெச்சரிக்கையாக குலதெய்வத்தை வழிபட வேண்டும். குறிப்பாக அன்னையை வழிபட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த நாளை கடத்தும் பொழுது மகான்களுடைய தரிசனம் மகத்தான ஒரு ஆற்றலை கொண்டு வந்து தெய்வத்தின் குழந்தைகளாக இருக்கின்ற உங்களுக்கு வழிகாட்டி வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கூட்டும். இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஒரு முன்பதிவு செய்து ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று வழிகாட்டுதலை பெற்று டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற யூடியூபிலே வருகின்ற தினப்பலன், பொது பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன், எஞ்சோதிட பலன் போன்ற பலன்களை நீங்கள் அதை கண்டுகளித்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் அதை ஷேர் செய்து நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையில் நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.